ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது, இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படம் தான் ஐடென்டிட்டி. ஸோ இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லயும் தியேட்டர்ஸ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஐடென்டிட்டி படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய், அஜு வர்கீஸ் அப்படின்னு பல பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அகில் பால் அப்புறம் அனாஸ் கான் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மர்டரை நேர்ல பார்த்த ஒரு ஐ விட்னஸ்க்கும், ஸோ இந்த கொலையை செஞ்சவருக்கும், இந்த கேஸை டீல் பண்ணவருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இளம்பெண்களை ஆபாசமா படம் பிடிச்சு அதை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டு மிரட்டக்கூடிய ஒருத்தரை வந்து யாரோ அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஒரு கொலையை நேர்ல பார்க்குற இந்த படத்துடைய ஹீரோயினான த்ரிஷா வந்துட்டு போலீஸோட பாதுகாப்புல பத்திரமா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு போலீஸ் தான் வந்து வினய். அந்த கொலையை நேர்ல பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த சில அங்க அடையாளங்கள வச்சு, அந்த கொலையாளி எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு சின்ன யூகத்துக்கு வந்து வராங்க. ஸோ இந்த கொலையாளியோடைய முக உருவத்த வந்து வரையக்கூடிய ஒருத்தரா, ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டா படத்துடைய ஹீரோவான டொவினோ தாமஸ் வந்து வராரு. த்ரிஷா சொன்ன அந்த சில அடையாளங்கள வச்சு நம்ம ஹீரோ வரைஞ்சு காட்டும்போது, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து என்ன? இதுக்கப்புறமா அந்த கொலையாளிய போலீஸ் தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி இந்த கதையில நம்ம ஹீரோவோடைய மோட்டிவ் வந்து என்ன? நோக்கம் வந்து என்ன? அப்படிங்கிறத ஏகப்பட்ட சஸ்பென்ஸோடையும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடையும் சொல்லியிருக்க படம் தான் இந்த ஐடென்டிட்டி. இப்போ இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணொண்ணா வந்து பார்க்கலாம். ஸோ டொவினோ தாமஸ் கதையோட ஆரம்பத்திலேயே ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டரா வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டா இருந்து இவரு யோசிச்சு அந்த கொலையாளிய வரையக்கூடிய இடங்களாகட்டும், இவருகிட்டயே ஒரு சில விஷயங்கள் வந்து ரகசியமா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதை இவர் மெயின்டெயின் பண்ணக்கூடிய இடங்கள்ல இவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், இவருடைய ஸ்மார்ட்னஸான விஷயங்கள் ஆகட்டும், படம் முழுக்கவே சூப்பரா வந்து கேரி பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். இவங்களுக்கு அப்புறமா த்ரிஷா வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாகவும் சட்டிலா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல இவங்களுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு வினோதமான ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாவே நடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். படத்துடைய வில்லனா வந்துட்டு வினய் தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஆரம்பத்துல நாம அவரை வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். பட் அவர் தான் இந்த படத்துல மெயின் வில்லனா வந்து இருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு மெயினா தெரியும். பட் அது ஆரம்பத்திலே வந்து காட்டிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டா வந்து இருக்காது. இதெல்லாம் தாண்டி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்ப கிரிப்பிங்கா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் வந்து அடுத்தடுத்து ரிவீல் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட்டா இன்டர்வல் வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயத்தோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்பும் அதே போல தான் வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செகண்ட் ஹாஃப்ல அதே சுவாரஸ்யம் வந்து செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த படத்துல இவங்க ட்விஸ்ட் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு வரிசையா அடுக்கடுக்கா வந்துட்டு ஒன்னொன்னா கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போர் அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கதையோட ஆரம்பத்துல இவங்க ஆரம்பிச்ச விதம் வந்துட்டு வேற மாரியும், முடியும்போது வேற ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலையும் வந்து குடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்டார்ட்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஃபினிஷிங் தான் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெகட்டிவ் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அதே சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃப்ல வந்து குறையுது. அதே போல செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே லென்த்தா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இன்னுமே இவங்க ஷார்ட்டா, கிறிஸ்பா வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இது போக படத்துல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்காங்க. எல்லாத்தோடைய பேரையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்குள்ளயே, யார் யார் சொல்றாங்க, என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்குன்னு கன்வே ஆகாத மாதிரியான ஒரு விஷயத்த இந்த படத்துல வந்து அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ அத வந்துட்டு இவங்க இன்னுமே கொஞ்சம் எளிமையா புரியிற மாரி சொல்லியிருந்திருக்கலாம். படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி செம்ம ரிச்சா, கிராண்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே போல ஜேக்ஸ் விஜயோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா வந்து அமைஞ்சிருக்கு. படத்துல சாங்ஸ் வந்து இல்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் முழுக்கவே. அந்த த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ நமக்கு வந்துட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு நீட்டாவே வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துக்கான எடிட்டிங்க பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீட்டா, கிறிஸ்பா தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கிளைமாக்ஸ் போர்ஷன்லாம் வந்து ரொம்ப லென்த்தா எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்து குடுத்துச்சு. 2 1/2 மணி நேரம் இந்த படம் வந்துட்டு ஓடுது. அத இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பா வந்து கட் பண்ணியிருந்தா, இந்த படம் பார்க்க இன்னுமே எங்கேஜிங்கா வந்து கொண்டு போயிருக்கும். நெறைய த்ரில்லர் படங்கள் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு பெரிய அளவுல சுவாரஸ்யத்த வந்து குடுக்காது. பட் இருந்தாலும் இன்டர்வல் வரைக்கும் இவங்க கொண்டு போன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல ஒரு சேசிங் சீக்வென்ஸ்
கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ் இது 2 படமாக்கப்பட்ட விதம் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலா இந்த படம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ கிரைம் த்ரில்லர் படங்கள விரும்பி பார்க்குறவங்க தாராளமா இந்த படத்த போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.